எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25லிருந்து 33ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். கிறிஸ்தவ திருமண வாழ்க்கையை குறித்து போதித்து வருகிறோம். அதில் மனைவிகளுக்கு பவுல் கூறும் காரியங்களை ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டோம். அது 22லேருந்து 24 வரை, 25லேருந்து 33 வரை இப்பொழுது படிச்சுட்டு இருக்கோம். அது புருஷர்களுக்கு அவர் சொல்லுகிறது. புருஷர்களே, உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். போன வாரம் பிரசங்கிக்கும் போது சொன்னேன், இந்த புருஷர்களுக்கு பவுல் போதிக்கிற இந்த உபதேசம் எப்படி போதிக்கிறார்னா, வெறும் அன்பு கூறுங்கள்னு சொல்லலை, கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல, கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் மனைவிகள் அன்பு கூறுங்கள்ன்றார். கிறிஸ்துவின் அன்பு தான் இதனுடைய மாடல். அதை பார்த்தீங்கன்னா மனைவிகள் எப்படி அன்பு கூறும் தெரியும். கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படிங்கிறார். அப்போ அதை போதிக்கும்போது கிறிஸ்து சபையில் எப்படி அன்பு கூர்ந்தார்ன்றதை ரொம்ப விளக்கமாக போகிறார். அதனால தான் நான் சொன்னேன், இந்த பிரசங்கத்தை இந்த போதனைகளை கேட்கும்போது சில நேரத்தில் திருமண வாழ்க்கையை பற்றி தான் பேசுகிறாரா இல்லை சுவிசேஷத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரான்னு சந்தேகம் வந்துடும். ஏன்னா சுவிசேஷத்தை சொல்லி விளக்கி தான் திருமண வாழ்க்கையை விளக்க முடியும். பைபிளில் நிறைய அப்படி வருது பாருங்கள். பூமிக்குரியவைகளை சொல்லி அப்புறம் அதை வச்சு ஆவிக்குரியவைகளை போதிக்குது வேதம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். முதல்ல விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் அர்த்தம் சொல்லும்போது சொல்கிறார் வசனத்தை விதைக்க போகிற. அப்போ பூமியில் விதைக்கிறது அறுக்கிறதுன்றது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கிற காரியம். விதைச்சு அறுத்து அப்படி தான் சாப்பிட்றோம் இல்லையா? ஆனால் அதை வச்சு ஆவிக்குரிய அற்புதமான சத்தியத்தை, ரொம்ப சிறந்த சத்தியத்தை அவர் சொல்கிறார். வசனம் எப்படி இருதயங்களில் விதைக்கப்படுகிறது, இருதயமாகிய நிலத்தில் விதைக்கப்படுறதுன்றது சொல்கிறார். அப்போ பூமிக்குரியதை வைத்து ஆவிக்குரியதை போதிக்கிறது சில நேரத்தில் ஆவிக்குரியதை வைத்து பூமிக்குரியதை போதிக்கிறது வேதவாசனம். இது ரொம்ப சர்வசாதாரணமாக இயேசுவும் பண்ணுறாரு, பவுலும் பண்ணுறாரு, எல்லாரும் பண்ணுறாங்க. ஏன்னா அப்படி தான் போதிக்கணும். அப்போ தான் ஜனங்களுக்கு வழங்கும் நல்லா. அப்போ கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போலன்னா இங்கே என்ன பண்ணுறாரு, ஆவிக்குரிய காரியத்தை சொல்லி இப்போ புருஷ மனைவியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு இல்லையா? அது இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையை பற்றி ஆவிக்குரிய காரியமாகிய ரட்சிப்பை குறித்து சொல்லி அதன் மூலமாக இந்த பூமிக்குரிய காரியமாகிய திருமண வாழ்க்கையை குறித்து விவரிக்கிறார். அப்படி வர்றாரு. சரி, இதில் இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லும்போது ரட்சிப்பை குறித்த 3 பெரிய உபதேசங்களை இங்கே கொண்டு வர்றார் உள்ள. என்ன 3 பெரிய உபதேசம்? ரட்சிப்பை குறித்த 3 பெரிய உபதேசங்கள் என்ன? குறிப்பாக சொல்லப்போனால் 5 இருக்குது. ஃபோர் நாலேஜ், அதாவது முன் குறித்தல், காலிங் அழைப்பு, அப்புறம் அதுக்கப்புறம் தான் நீதிமானாக்கப்படுதல். எவர்களை முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்குகிறார், எவர்களை நீதிமான்களாக்குகிறாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார், எவரை பரிசுத்தப்படுத்துகிறாரோ அவர்களை மைமைப்படுத்தவும் செய்கிறார். இந்த 5 காரியங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இதெல்லாம் இந்த ரட்சிப்பு குறித்த முழுமையான உபதேசங்கள். அதில் இந்த 3 காரியம் நீதிமானாக்குகிறது, பரிசுத்தமாக்குகிறது, பிறகு மைமைப்படுத்துகிறது. இந்த 3 காரியம் கொண்டாடுறார் பவுல் இங்கே உள்ள.
அந்த முன் குறித்தல் அதெல்லாம் விட்டுறாரு. இங்கே திருமண வாழ்க்கைக்கு பொருத்தமான இந்த 3 காரியங்கள், ரட்சிப்பை குறித்த காரியங்களை இங்கே கொண்டு வர்றார். 25ஆம் வசனத்தில் நீதிமானாக்குறது எப்படின்னு சொல்கிறார். பாவியை எப்படி கர்த்தர் நீதிமானாக்குகிறார் அது சொல்லும்போது சொல்கிறாரு, புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து. சபை அதாவது நாமெல்லாம் பாவத்தில் கடந்தோம், உளையான சேற்றில் சிக்கி கிடந்தோம், விடுவிக்க ஆள் இல்லை, அவர் நம்ம விடுவிக்கிறார் இல்லையா. அப்போ நீதிமானாக்குகிறார். பாவிகளாக கர்த்தர்கிட்ட வர முடியாமல் இருந்தோம், அவர் நம்ம மீட்கிறார். அது 25ஆம் வசனம். 26ஆம் வசனத்தில் அடுத்த ஸ்டெப்பை சொல்கிறார். வெறும் மீட்கிறது மட்டும் இல்லை, பரிசுத்தமும் ஆக்குகிறார். தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழிக்கிறால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கு த டாக்டர் ஆஃப் சாங்டிஃபிகேஷன் அங்கே வந்துடுது. அப்புறம் 27ஆம் வசனத்தில் கரைதரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ள தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். மகிமையுள்ள சபையாக நிறுத்த போறாருன்னா என்னைக்கு? கடைசியில் தமக்கு முன் பர்ஃபெக்டாக உடனே. இன்னைக்கு நம்ம பர்ஃபெக்டாக இல்லை, இருக்க வேண்டிய விதத்தில் இல்லை, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பரிசுத்தமாக்கி 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 சுத்திகரித்து 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 கடைசியில் நம்ம பர்ஃபெக்டாக கொண்டு அவருக்கு முன்னால் அவர் நிறுத்தி கொள்ள போகிறார். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி வச்சு செய்கிறாரு. மீட்கிறாரு, பரிசுத்தமாக்குறாரு. எதுக்கு பரிசுத்தமாக்குறாரு? கடைசியில் பரிசுத்தம் பிழையற்றதுமான கரை முதலான ஒன்று இல்லாத அப்படிப்பட்ட ஒரு சபையாக அவருக்கு முன்பாக நம்மளை வைக்கும்படியாக இதை பண்ணிட்டு இருக்கிறார். இந்த 3 காரியம் இந்த 3 வசனத்தில் வந்துடுது பாருங்க. நீதிமானாக்கப்படுதல், அதாவது ரட்சிக்கப்படுதல், அதாவது பாவம் மன்னிக்கப்படுதல்னு சொல்லலாம், அதை பல விதத்தில் சொல்லலாம். அப்புறம் பரிசுத்தமாக்கப்படுதல், அப்புறம் மகிமைப்படுத்தப்படுதல். அப்போ இதில் இப்போ 2வது இதை பார்க்க போகிறோம். போன வாரம் பார்த்துட்டோம் எப்படி ஒரு பாவியை நீதிமானாக்குறாருன்னு. அதிலிருந்து புருஷர்கள் எப்படி மனைவியை அன்பு கூறணும் அப்படின்றது நமக்கு விளங்குது. நாம் தகுதியற்றவர்களாக இருந்தோம், நம்மகிட்ட 1000 பிழைகள் இருந்தது. இந்த தகுதியற்ற நிலையில் நம்ம தெரிந்து கொண்டு நமக்காக ஜீவனையை கொடுத்து அப்படி அவர் நம்ம அன்பு கூறுறாரு. மனைவிக்காக ஜீவனையே கொடுக்க ரெடியாக இருக்கிற ஒரு புருஷன் இருக்கும்போது அப்போ அந்த மனைவி அவன்கிட்ட எப்படி இருப்பான்றதை யோசித்து பாருங்கள். அதை தான் போதிக்கிறாரு இங்கே. அப்படி அந்த விதத்தில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஒரு காரியத்தை கவனிக்க வேணும். இன்னும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை கவனிக்கணும். அது என்னன்னா, மனைவிக்கு சொல்லும்போது மெயினாக என்ன சொல்கிறாரு? மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிகள். கீழ்ப்படித்தலை வலியுறுத்துறாரு மனைவியை சொல்லும்போது. புருஷர்களுக்கு சொல்லும்போது அன்பு கூறுறதை வலியுறுத்துறாரு. கிறிஸ்து சபையில் அன்பு கூறுறது போல அன்பு கூறுன்னு சொல்லி அன்பு கூறுதலை வலியுறுத்து. ஏன் யோசித்து பார்த்துருக்கீங்கன்னா, இதெல்லாம் பெரிய கனெக்டட் மேட்டர். இதெல்லாம் பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஏன் கீழ்ப்படிதலை வலியுறுத்துறாருன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஆதியாகமம் 3:16. அந்த 3:16 பாவத்தில் விழுந்த உடனே கர்த்தர் அதன் விளைவு, அதன் மூலமாக ஏற்பட போகிற கேடை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான்னு. இவ ஆசைப்படுவாளாம், அவனை பற்றி ஆசைப்படுவாளாம், அவனை ஆண்டு. ரெண்டுமே ஒரு கேடு, நல்லதில்லை. ஆசை புருஷனை பற்றி இருக்கிறது நல்லது, நல்ல விதத்தில் இருக்கணும். ஆனால் இப்போ பாவத்தில் விழுந்துட்டதுனால அதன் விளைவாக இது நடக்கிறது. அதனால் ஒரு கேடு. அது புருஷனை பற்றி இருக்கும்னா புருஷனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு அடக்கி ஆள வேண்டும் என்று மனைவி நினைப்பாளாம். பாவத்தினுடைய கேடு, பாவத்தினுடைய விளைவுகளில் அது ஒரு முக்கியமான விளைவு. அதான் சொல்றார். அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஆண்டு கொள்ளும்படியாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கான். குடும்பத்தை ஆண்டு கொள்ளும்படியாக. எப்படியாக? அன்பில் ஆண்டு கொள்ளும்படியாக, அரவணைத்து ஆண்டு கொள்ளும்படியாக, போஷித்து பாதுகாத்து அப்படி ஆண்டு கொள்ளும். அந்த மாதிரி ஒரு ஆண்டவனா குடும்பத்துக்கு இருக்க முடியாது. ஆண்டவர் நம்மளை எப்படி நேசித்து அன்பு கூர்ந்து ஆண்டு கொள்றாரு பாருங்க, அப்படி ஆளும்படியாக உண்டாக்கி இருக்கிறாரு. ஆனால் அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இங்கே சொல்லி 3:16 ஆதியாகமத்தில் சொல்லியிருக்கிறது ஒரு கேடு, பாவத்தின் மூலமாக ஏற்பட்ட விளைவு. அதனால் என்ன சொல்லுது? நல்ல விதத்தில் இல்லை. அவன் அடக்கி ஆள பார்ப்பான், ஒடுக்க பார்ப்பான், நசுக்க பார்ப்பான். அவனுக்கு கொடுக்குற அதிகாரத்தை வச்சு தவறான விதத்தில் பயன்படுத்தி நசுக்கி அடக்கி அப்படி ஆள பார்ப்பான். அப்போ மனைவி இவனை ஆள பார்ப்பா, அவன் இவளை ஒடுக்கிறதுக்கும் நசுக்கிறதுக்கும் முயற்சி எடுப்பான். அதனால தான் சொல்லியிருக்கு மனைவி கிட்ட, அம்மா அடக்கி ஆள பார்க்காத, அதுக்கு பதிலாக கீழ்ப்படி.
பாவ குணம், இந்த பாவத்தின் மூலம் மனு வர்க்கமே பாவத்தில் விழுந்து கிடக்குது. இந்த பாவத்தின் விளைவு என்ன பண்ணுது? புருஷன் அடக்கியால சொல்லுது, பண்ணாத, அதுக்கு எதிராக செயல்படு. ஆவிக்குரிய ஒரு பெண்ணாயிரு. கிறிஸ்தவ மனைவிகளுக்கு சொல்லப்படுகிறது, இந்த உலக மெத்தடை பின்பற்றாத. உலகத்தில் சொல்லுவாங்க, அவனை அப்படியே அமுக்கி முதல் நாள்ல இருந்தே நான் சொன்னேன் இல்லையா, உட்காருன்னா படு என்ற படுக்கிற அளவுக்கு அவனை கீழ்ப்படிய வச்சிரு, அப்போதான் ஒழுங்கா இருப்பான்னு சொல்லி தர்றாங்க வீட்லேயே சில நேரத்தில். அப்படி பண்ணாத. அது உங்கள் ஊர் மெத்தடாக இருக்கலாம், உங்கள் கலாச்சாரத்தில் இருக்கலாம், பைபிளில் கிடையாது. அது பாவத்தினால் ஏற்பட்ட கேடு, குடும்பத்தை அது கெடுக்கும். அப்படி பண்ணாத. அதுக்கு மேலே என்ன பண்ணு? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல புருஷருக்கு கீழ்ப்படி. அதுக்கு இடம் கொடுக்காத, இதுக்கு இடம் கொடு. ஆப்போசிட்டாக வேலை செய்ய அப்படின்றார். புருஷன்கிட்ட சொல்கிறாரு, பாவத்தின் மூலமாக ஏற்பட்ட விளைவுனால அவள் ஒன்று ஆண்டு கொள்ள பார்ப்பா, நீ அதுக்குன்னு அவளை பண்ண நசுக்க பார்ப்ப. நேச்சுரலாக அது வரும் உனக்கு. போட்டு அவளை நசுக்கலாம், போட்டு அவளை எவ்வளோ அச்சுறுத்த முடியுமோ துன்புறுத்த முடியுமோ படுத்தலாம் அப்படின்னு தோணும். பண்ணாத. அதுக்கு பதிலாக அன்பு கூறு. எப்படி வருது பாருங்க சப்ஜெக்ட். பாவம் புருஷனுக்கு அடக்கி ஆள சொல்லும். பாவத்தின் விளைவு. பாவத்தின் விளைவு புருஷனை மனைவியை நசுக்க சொல்லும், ஒடுக்க சொல்லும். சொல்கிறாரு, இல்லை இல்லை, மனைவியே அடக்கி ஆள்ற வேலையை வச்சுக்காத, கீழ்ப்படி அப்படிங்கிறாரு. புருஷனே நசுக்கிற ஒடுக்கிற வேலையை வச்சுக்காத, அன்பு கூறு அப்படிங்கிறார். இப்படி தான் யோசிக்கணும். இதுதான் திங்கிங். விளங்குங்களா? இதுதான் அதனுடைய அர்த்தம். சரி, போன வாரம் நீதிமானாக்கப்படுதலை பற்றி பேசினேன். இந்த வாரம் இந்த பரிசுத்தமாக்குகிறத பற்றி பேசி அதிலிருந்து புருஷன் என்ன செய்ய வேணும், புருஷனுடைய கடமை என்ன, அவன் என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத பாருங்க. உலகம் போதிக்கிறதுக்கு பெரிய வித்தியாசம். உலகம் எப்படி தெரியுமா போதிக்குது? அவள் சமைச்சா நீ பாத்திரம் கழுவு, அவள் பெருக்குனான்னா நீ துணி துவ. என்னன்னா அவருடைய கடமையை சொல்கிறாங்களாம். புருஷனுடைய கடமை என்ன, மனைவி இதை பண்ணால் கரெக்டாக வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் கரெக்டாக வராதுங்க. அன்பு கூர்ந்தாலாம் கரெக்டாக வரும். கீழ்ப்படிதல் இருந்ததுன்னா, அன்பு கூறுதல் இருந்ததுன்னா எல்லாம் கரெக்டாக வரும். இல்லைன்னா கரெக்டாக வரவே வராது. என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி யார் பெருக்குனா கணக்கு போட்டு வச்சுட்டு இருக்க போகிறீங்களா? இன்றைக்கி அவர் கணவன் மிஸ் பண்ணிட்டாரு, இந்ததோட 3 நாள் நீ மிஸ் பண்ணிட்ட, இந்த வாரம் பெருக்கலை நீ. இதெல்லாம் கணக்கு வச்சு மொத்தம் டோட்டல் போட்டு மாதத்துக்கு இத்தனை நாள் நீ செய்யாம விட்ட, பாக்கி இத்தனை இருக்குது. இப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படி போனோம்னா அதனால தான் வேதம் அப்படிலாம் போதிக்கிறது இல்லை. பாருங்கள், வேதம் உலக பிரகாரம் புஸ்தகம் எடுத்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். வேதம் அப்படி போதிக்கிறதே கிடையாது. கணக்கு வச்சுக்க, நீ பாதி அவன் பாதி, 50-50 மேரேஜ் எங்களுது அப்படின்றாங்க சிலர். எங்களுது 50-50, அவள் பாதி செய்கிறாங்க, நான் அதுதானாங்க நியாயம். வேதம் சொல்லுது அது நியாயம் இல்லை, அன்பு அதுதான் நியாயம். அன்பு இருக்கும்போது சில நேரத்தில் ஒரு ஆள் 60 செய்ய வேண்டியதாக இருக்குது, இன்னொரு ஆள் வெறும் 40 தான் செய்வாங்க. பரவாயில்லன்னு அடுத்தவர் 60 செய்கிறாரு. அன்பு இருக்கும்போது ஒரு ஆள் சில நேரத்தில் வெறும் 10% செய்கிறாங்க, அடுத்த ஆள் 90% செய்கிறாங்க. சிலர் பார்க்குறேன் பாருங்க, மனைவி சோகம் இல்லாமல் வீட்டில் அப்படியே கிடக்கிறாங்க, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. 100% வேலையும் புருஷன் தான் செய்கிறார். சமைச்சு இவங்களுக்கு ஊட்டி விட்டு எல்லாம் பண்ணுறாரு. ஏன்னா அன்பு கணக்கு வச்சுக்கிறது இல்லை. நான் என்னதான் செய்கிறது, நான் இவ்வளவு நானே செய்யணுமா, இதான் என் வேலையா? இல்லை இல்லை இல்லை, அன்பு இருந்தால் என்ன வேணா செய்வாங்க, ஜீவனையே கொடுப்பாங்க. அதுதான் ஒர்க் அவுட் ஆகும் ஒழிய மீதியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகவே அந்த கணக்கு வச்சுக்கிற வேலையே கூடாது.